Hi guys, நான் SG. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகி கொண்டிருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் வாட்ச்ன்றாலே அதில் வந்து ரெண்டு பிராண்ட் வந்து முக்கியமாக இன்க்ளூட் ஆயிரும். ஒன்று வந்து ஆப்பிள், இன்னொன்று வந்து சாம்சங். இப்போ வந்து சாம்சங்லேருந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M4 சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்ட்னராக ஒரு சாம்சங் கேலக்ஸி M4 கிளாசிக்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி M4 இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து இந்த பர்டிகுலர் சாம்சங் வாட்சினுடைய ப்ரைஸ் என்ன அதுவும் பார்த்துடலாம். ஸோ புக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்சோட வந்து ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் வருது. இந்த சாம்சங் வாட்சினுடைய பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கோர்னிங் கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி பார்க்கவே ரொம்ப அட்ராக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக அட்ராக்டிவான ஒரு லுக்கில் வந்து இந்த பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு செக்மெண்ட் இந்த வாட்சில் வந்து டிஸ்பிளே தான். இந்த முறை இந்த வாட்சில் வந்து டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.4 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED பேனலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இந்த கோர்னிங் கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1.4 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேல வந்து சூப்பர் AMOLED பேனல் வந்து கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். ஸோ டிஸ்பிளேட குவாலிட்டி வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம். சாம்சங் வந்து எப்பயுமே டிஸ்பிளே அடிக்கலாது, அதே மாதிரி இந்த குட்டி ஸ்மார்ட் வாட்ச்லையும் நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் இருக்கக்கூடிய சிப், இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசஸர் சிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸினோஸ் W920 சொல்லக்கூடிய 5nm பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து எக்ஸினோஸனுடைய ப்ரொசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு தனித்துவமான ஒரு ப்ரொசஸர், ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொசஸர் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நார்மலாகவே நல்லா இருக்கும், எந்த ஒரு லேகும் இல்லாத மாதிரி ஒரு அட்வான்ஸான சிப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுடைய வியர் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஐன்னு பார்த்தீங்கன்னா One UI தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஃபோனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி UI தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் வந்து UI கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 16 GBக்கான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேம்னு பார்க்கும்போது 1.5க்கான ரேம் சப்போர்ட்டும் இதில் வந்துருக்கு. இதில் வந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வைஃபைக்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ்னுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் NFC-னுடைய கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டி வாட்சில் இருக்கக்கூடிய பேட்டரியினுடைய MAH என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 316 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக நார்மலான ஒரு யூசேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்குள்ளே கொஞ்சம் பேட்டரி லோ ஆகிற மாதிரி இருக்கும். மற்றும்படி நீங்கள் நார்மலாக இந்த யூஸ் பண்ணிங்களா இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ சார்ஜிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஸ்மார்ட் வாட்ச்லேயே இப்போ கரண்ட் டைமில் வந்து சென்சர்ஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அந்த சென்சர்ஸ் தான் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணக்கூடிய சென்சர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு ECG சர்டிஃபைட். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து எக்ஸசைஸ் செய்கிறீங்கனாலும் சரி, இல்லாட்டி ஜிம்முக்கு போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் நடக்கிற ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டோவாக வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பல சென்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்துருக்கு. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஃபெட் எல்லாம் எவ்வளவுக்கு வந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன பெர்சன்டேஜில் வந்து இது இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஃபுல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து இது வந்து வியூ பண்ணும். ஸோ அப்படி பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு கொடுத்த இந்த வாட்சில் வந்து சூப்பரான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் அது இதில் கொடுத்துருக்காங்க. IPS 68க்கான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து இந்த வாட்சை கொண்டு போகலாம். நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி இந்த வாட்சை வந்து தண்ணிக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட அதுக்குள்ளே போகாது. ஸோ IPS 68க்கான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்ச் வந்து ரெண்டு டைப்பாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து சாம்சங் கேலக்ஸி M4 ஒரு வாட்ச், இன்னொரு வந்து அதுக்கு பார்ட்னர் மாதிரி சாம்சங் கேலக்ஸி M4 கிளாசிக்னு ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம் பார்த்தது இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோனுடைய வாட்ச் தான். ஸோ இதுலேயுமே ரெண்டு சைஸ் வாட்ச் வந்துருக்கு. ஒன்று வந்து 40mm ஒரு வாட்ச், 40mm ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சைஸில். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து 44mm ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சைஸில். ஸோ இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் ஷூட்டபுளாக இருக்குன்றதுக்காக வந்து ரெண்டு சைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இலங்கையில் வந்து இந்த வாட்சினுடைய ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் டைமில் என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M4 40mm இந்த வாட்சினுடைய ப்ரைஸ் வந்து 71,000 ஸ்டார்ட் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி M4 44mm வந்து 81,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸில் தான் இலங்கையில் வந்து சாம்சங் கேலக்ஸி M4 வாட்ச் வந்து சேல்ஸ் பண்ணி கொண்டு
போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டெரஸில் வந்து பை பண்ணலாம். டெரஸில் வந்து ஒரிஜினல் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பை, சைனிங் ஆஃப் SJ.